அரசு மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கியதாக கூறி ஊழியர்கள் இருவர் மீது காவல்துறை வழக்கு பதிந்துள்ளதால் அதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி ஓட்டு சேகரித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முழுவதும் குடிமகன்கள் ஆங்காங்கே கேள்வி எழுப்பி வருவதால் வைன்ஷாப் ஊழியர்கள் திக்குமுக்காடி இருக்கின்றனர். வாங்கியே பழகிவிட்ட வைன்ஷாப் ஊழியர்களால் அந்த 10 ரூபாயை விட்டுக் கொடுக்க முடியவில்லை. பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தட்டி கேட்பதால் சமூக ஊடகங்களில் இந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள மதுபான கடை ஒன்றில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததாக தெரிவித்து தாவேகா நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் அந்த கடை மேற்பார்வையாளர் மற்றும் விற்பனையாளர் ஆகிய இருவர் மீது சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திடீர் கடையடைப்பு செய்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள 42 மதுபான கடைகளும் திறக்கப்படவில்லை. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் டாஸ்மாக் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து வந்து மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் விற்பனை நடைபெறும் நிலையில் அரசு நிர்ணயம் செய்ததை விட கூடுதலாக 10 ஊழியர்கள் தற்காலிகமாக தங்களால் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் கடையின் கூடுதல் வாடகை மற்றும் மின் கட்டணம், லாரிகளில் சரக்கு ஏற்றி வரும்போது அளிக்கப்படும் மாமூல் கட்டணம் உள்ளிட்டவை தங்களால் கட்டப்பட வேண்டியுள்ள நிலையில் அரசாங்கமே இந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் 2 ஊழியர்களை மட்டும் வைத்து கடை நடத்தினால் கூட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும் தங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தங்களது ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை கடைகளை திறக்கப் போவதில்லை என்றும் எச்சரித்துள்ளனர். பல காரணங்களை சமாளிக்கிறதுக்காக 8 லட்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா 10 பேர் அன்னபி ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வச்சுட்டு 8 லட்சம் சேல்ஸ் பார்க்க முடியாது. 10 பேர் நாங்கள் வெளியாள வச்சு நிர்வாகம் பண்ணியிருந்தோம். இப்போ ரூபாவோட எம்ஆர்பி விற்க முடியும்னா எங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாது. நிறைய இடர்பாடு இருக்குது சார். நாங்களும் எம்ஆர்பி விற்போம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ரூபாவோட நாங்கள் எம்ஆர்பி விற்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அது பண்ணணும்னா சட்டம் ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அங்கே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்துட்டோம். புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கஸ்டமர்லாம் கீழே விடணும். ஒவ்வொரு பாட்டிலாக ஸ்கேன் பண்ணிக்கணும். அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும். அது எம்டி பாட்டில் வாங்கணும். 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிடைக்காம கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்லறை இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. ஸோ இதில் இடர்பாடு இருக்கும்போது எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் கோரிக்கையை 2 நாளும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தமோ இல்லை கடையை மூடிட்டு சாவி கொடுத்ததோ இல்லை லீவ் லெட்டர் கொடுக்கலாமோ முடிவு பண்ணுங்க சார். எம்ஆர்பிக்கு எல்லாம் விற்க தயாராக இருக்கும் சார். எம்ஆர்பி விற்க தயாராக இருந்தால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணணும். இருந்தாலும் கடை திறக்கணும். எல்லாம் கடை தான் பூட்டி தான் இருக்குது. கடை திறக்கணுன்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொண்டே அனுப்பணும். சேல்ஸ் வந்து பாபு சார். இது வந்து இந்த 23 வருஷத்தில் நடக்காத ஒன்று சார். கபடி வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ள போய் அவர் வந்து ஆமாம் சார். அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல, செந்தில் பாலாஜிக்கு வந்து எங்களுக்கு பணம் சொல்லி மிரட்டி 10,000 கேட்டிருக்காரு. இவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவரை மாட்டி உடனே பண்ணியிருக்காரு. வியாபாரம் பண்ணும்போது தப்பே தவிர எங்க அழியாம ₹1 சப்போஸ் வித்துட்டாங்கன்னா திரும்பி இதே எஃப்ஐஆர் இன்னைக்கு விடுவோம். இதை நாங்கள் வந்து இது வந்து எதிர்கொள்ள போகிறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு கைட்லைன்ஸ் சொன்னால் தான் நாங்கள் கடை திறக்கலாம் சார். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் இந்த பிரச்சனை வரலாம் நான் திறப்போம், இல்லை திறக்க மாட்டோம். கீழே வெயிட் பண்ணுறேன் சார். என்னங்கிறது கேட்டு கலெக்டரை கேட்டு சொல்லுங்கள்.